கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் கருப்பாக இருக்கிறேன்னா அழகு இல்லையா, அதனால லட்சக்கணக்கில் வரதட்சணை பணம் கொடுத்து ஒரு குடிகாரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. குடிகாரன்னு தெரிஞ்சும் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா வீட்டில எல்லாம் பெண்களை வச்சிருக்க கூடாது, அழகு இல்லையா வேலை போக மாட்டேனா, அதனால வந்தவனுக்கு பிடிச்சி கட்டி கொடுத்துருன்னு சொன்னாங்க. நான் நல்லா வாழ்றனோ வாழலையோ அது என்னோட தலையெழுத்து, அவங்க கடமையை கழிச்சு விட்டணும். அதுக்காக எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டில் ஏதோ பாச தெரியாத பொண்ணு அப்படின்னு கொஞ்சம் நஞ்சமா பரிதாபம் பார்ப்பாங்க. ஆனா என்னோட கணவர் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாராம். நீ ஒரு காசே இல்லாத வேலைக்காரி, நான் உன்னை குடும்பப்படுத்தினா கூட உன் வீட்டுல ஆளுங்க ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. கரெக்ட் தான், அவங்க தான் கடமையை கழிக்கிறதுக்கு தானே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் நல்லா வாழ்றத பார்த்து அழகு பாக்குறதுக்கு இல்லையே, ஏதோ அடிமையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுல 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, குடிகார புருஷனுக்கு எதுக்கு குழந்தை பெத்துக்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை வச்சு டார்ச்சர் பண்ணி என்ன சண்டை போடுவாங்களே, அதுக்காகவே நான் பெத்துக்கிட்டேன். கண்ணீரும் கம்பளையுமான வாழ்க்கை, பாஷை தெரியாதுன்னு நல்லாவே ஏமாத்தினாங்க. பண்டிகை டைம், ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வரவே கூடாது. இந்த குடிகாரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பண்டிகை டைம்ல நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போன கணவர் வீட்டுக்கே வரல. ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். அவர் இறந்துட்டார் அப்படின்னு துளி கூட எனக்கு ஃபீலே இல்லை. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அடுத்தது என்ன, திருப்பியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என் 2 பெண் குழந்தைங்களையும் வாங்கி ஹாஸ்டல்ல கொடுத்துட்டு எனக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வயசானவருக்கு சேவை செய்யறதுக்காக. அந்த வயசானவரோட பசங்க எல்லாம் என் வயசு பசங்க. என் போதாத காலம், என் தலையெழுத்து, அவங்களுக்கெல்லாம் நான் போய் சேவை செஞ்சு அந்த வயசானவருக்கு மனைவியாகவும் வாழ்ந்தேன். அவரும் கொஞ்ச நாள்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அடுத்தது என்ன, மறுபடியும் ஒரு கல்யாணம். கேரளால இதெல்லாம் ரொம்ப சகஜம். நான் அடுத்த கல்யாணத்துக்கு தயாரா இல்லை. இதுக்கு மேல உங்களோட ஆட்டத்துக்கு நான் ஆள் இல்லைன்னு முழிச்சுட்டேன். 1க்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க பாக்குறீங்க. எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுங்க, என் பிள்ளைங்களோட நான் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். என்னோட லட்சியம் எல்லாம் நல்லபடியா என் பிள்ளைங்களை வளர்த்து அவங்கள தைரியமான ஒரு பொண்ணுங்களா வளர்க்கணும். தன்னை மிதிக்கிறவங்களை எதிர்த்து பேச கத்துக்கணும். நான் பட்ட வலி வேதனை கஷ்டங்கள்னு எதுவுமே என் பிள்ளைங்க பற்றவே கூடாது. அந்த எய்ம்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அப்பா மாதிரி நானும் கடமையை கழிக்கிறதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என் பிள்ளைங்களை சொந்த காலில் நிக்க வச்சு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் யோசிச்சு முடிவெடுக்க தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நல்ல ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இதுதான் என் லட்சியமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஏமாந்தது என்னோடய போட்டோம். இது கேரளால இருந்து ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸா சொல்லுங்க.